ஒரு மந்திரியை பிடித்து ஒரு கைதியாகின்றவனை பிடித்து மந்திரியாக ஆக்குவது, தடுமாறுகிறது கோர்ட்டு. நீ மந்திரி பதவியை விடுகிறாயா இல்லையா என்று போட்டு தடவுவதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கான அரசியல் அமைப்பில் அதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. மந்திரி சிறைக்கு வருவான், மந்திரி பதவியோடு வருவான், அல்லது குற்றம் செய்துவிட்டு சிறைக்கு வந்த பிறகு அவன் மந்திரியாக ஆகப்படுவான் என்பதை கனவில் கூட நம்முடைய சாசனத்தை உருவாக்கியவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. ஆகவே சொல்லுகிறேன், ஒரே குளறுபடி நாடு முழுவதும் பந்தாடப்படுவதற்கு நம்முடைய நீதிமன்றம் தன்னுடைய பங்கையும் ஆற்றி இருக்கிறது. ஏனென்றால் அதனால் நம்முடைய சட்டம் போதுமானதாக இல்லாத காரணத்தினால், சட்டம் செய்தவர்கள் உருவாக்கிய காலத்திற்கு நேர்மாறான காலம் உருவாக்கிவிட்ட காரணத்தினால், முழு அயோக்கியர்களும் அரசியலிலே அதிகாரத்தை கைப்பற்றிவிட்ட காரணத்தினால் நீதிமன்றம் தடுமாறுகிறது கிடந்து.